தமிழக சட்டப்பேரவை இன்று சிறப்பு கூட்டம் இன்று கூடுகிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து எம்எல்ஏக்களும் தற்பொழுது ஒவ்வொருவராக சட்டப்பேரவை வளாகத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்றனர். அங்கிருக்கக்கூடிய கள தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குதுப்தீன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். குதுப்தீன், சொல்லுங்க, தற்பொழுது எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த எம்எல்ஏக்கள் தற்பொழுது சட்டப்பேரவை வளாகத்திற்குள் வந்திருக்கிறார்கள்? இது குறித்ததான தகவல்களை பதிவு செய்யுங்க. தற்போது அதிமுகவினுடைய எதிர்முகாமில் தலைமை வகிக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்திருக்கிறார். இன்று நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முன்மொழியக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பன்னீர்செல்வம் அவர்களும் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் நுழைந்து விட்டார். இது தவிர தற்போது இந்த சட்டப்பேரவை வளாகம் மற்றும் தலைமைச் செயலக வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் சுற்றி வந்து இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார். இது தவிர ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக தற்போது வந்து கொண்டிருக்கின்றனர். கூவத்தூரிலிருந்து புறப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இன்னும் வந்து சேரவில்லை. அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வேறு எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தற்பொழுது அங்கு வந்திருக்கிறார்கள்? குறிப்பாக திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது வந்திருக்கிறார்களா? இது குறித்ததான தகவல்களையும் பதிவு செய்யுங்க. திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக வர தொடங்கியிருக்கின்றனர். இன்னும் ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் வந்து சேரவில்லை. அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களும் இன்னும் வந்து சேரவில்லை. அவர்கள் இன்னும் ஒரு முடிவெடுக்க, யாருக்கு ஆதரவு அல்லது திமுகவை ஒட்டி யாருக்கும் ஆதரவில்லை என்ற நிலை எடுப்பது என்ற நிலையில் இழுபறி நீடித்து வருவதால் இன்னும் அவர்கள் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் இன்னும் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் வரவில்லை. குதுப்தீன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்தபடியாக தலைமைச் செயலகத்தின் மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் தேவா அவர்களிடம் அங்கு நிகழக்கூடிய தகவல்களை கேட்கலாம். தேவா, சொல்லுங்க, தற்பொழுது நீங்கள் தலைமைச் செயலகத்தின் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? தற்பொழுது அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் வருகை தற்பொழுது எவ்வாறு இருக்கிறது? இது குறித்தும் சொல்லுங்க. நாம் தற்பொழுது தலைமைச் செயலகத்தின் வாயிலின் முன்பாக இருக்கிறோம். அதாவது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுவதை முன்னிட்டு இதுவரை இல்லாத அளவுக்கு, அதாவது இதுவரை கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு ஏராளமான காவல்துறையினர் இந்த தலைமைச் செயலகம் முன்பாக வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சுமார் 1988க்கு பிறகு இது போன்ற ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு தமிழக சட்டமன்றத்தில் நடைபெறுகிறது. மேலும் அதிமுகவிலே இரு அணிகளாக பிரிந்து இன்று இந்த சட்டமன்றத்திலே கலந்து கொள்ளக்கூடிய சூழலிலே வேறு எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு முன்னேற்பாட்டின் காரணமாக ஏராளமான காவல்துறையினர் இந்த சட்டமன்றம் அமைந்திருக்கக்கூடிய அந்த ராஜாஜி சாலையாக இருக்கட்டும், அருகில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலையிலும், சாலையின் இரு புறங்களிலும் ஏராளமான காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக அதிரடிப்படையினர் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் என அனைத்து துறை காவலர்களும் மற்றும் உளவுத்துறையினரும் மாற்று உடையிலும் காவல்துறையினர் வந்து கண்காணிப்பு பணிகளை வந்து மேற்கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சட்டமன்றம் அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலையின் ஒருபுறம் இருக்கக்கூடிய நேப்பியர் பாலம் முதல் அருகில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கி வரையிலான சாலை முழுவதும், அதாவது வரக்கூடிய ஒவ்வொரு வாகனங்களும் எதற்காக வருகிறது என்று பரிசோதிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. மேலும் சட்டமன்றத்தின் முன்பாக தடுப்புகளும் அமைக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊடகத்தினர் வருவதற்கு வசதியாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த தடுப்புகளின் வழியாக மட்டுமே வாகனங்கள் வந்து உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. குறிப்பாக திமுக, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் வாகனங்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடைய வாகனங்கள் மட்டுமே இந்த சட்டமன்றத்தின் வாயிலின் வழியாக வந்து அனுமதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை அமைச்சர்களோடு திமுகவை சேர்ந்த ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்திற்குள்ளாக சென்றிருக்கின்றனர். மேலும் தமிழக முதலமைச்சரும் ஏற்கனவே சட்டமன்ற வளாகத்திற்குள் தான் இருக்கிறார். இந்த நிலையில், அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து இந்த பகுதியில், அதாவது அவர்கள் ஏதேனும் போராட்டங்களில் ஈடுபடலாம் என்பதற்காக இந்த சாலைகளில், அதாவது காமராஜர் சாலை, ராஜாஜி சாலைகளில் வந்து ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். அதற்கு அடுத்ததாக, அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு அடுத்ததாக தற்பொழுதுதான் அதனை விட அதிகமான காவல்துறையினர் வந்து இந்த சாலையில் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எந்தெந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று அந்தந்த கட்சி தலைமைகள் அறிவுறுத்தி இருக்கிறது. இருப்பினும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலே தனிப்பட்ட ஆதரவு இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் எந்த மாதிரியான முடிவினை எடுப்பார்கள், இங்கு சட்டமன்றத்தில் எந்த மாதிரியான முடிவுகள் வரும், அதற்கு அடுத்ததாக அவர்கள் ஆதரவாளர்களிடம் ஏதேனும் எதிர் விளைவுகள் ஏற்படலாமா என்பது குறித்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பாக இந்த சாலையிலே தற்பொழுது வந்து வேறு வாகனங்கள், அதாவது கட்சி கொடி கட்டிய வேறு எந்த வாகனங்களும் அனுமதிக்காதவாறும் காவல்துறையினர் வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்.
தேவா, இப்போ அடுத்தபடியாக தலைமைச் செயலகத்தை சுற்றியிருக்கிற சாலையின் இருபுறங்களிலும் பொதுமக்களோ அல்லது கட்சியின் தொண்டர்களோ யாராவது இருக்கிறார்களா? இது குறித்தும் சொல்லுங்க. தற்போதைய சூழ்நிலையில் தொண்டர்கள் யாரும் இல்லை என்றே கூறலாம். ஏனென்றால் அந்த தொண்டர்கள் வரக்கூடிய வாகனங்களே இங்கே அனுப்பாதவாறு, அதாவது இந்த தலைமைச் செயலகத்திற்கு தொடக்கத்தில், அதாவது இந்த நேப்பியர் பாலம் இருக்கக்கூடிய பகுதி அருகே இருக்கக்கூடிய போர் நினைவு சின்ன பகுதியிலேயே வாகனங்களை திருப்பி விடுகிறார்கள். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், ஊடகத்தினர் மற்றும் தமிழக அரசு அதிகாரிகளின் வாகனங்கள் மட்டுமே இங்கே அனுமதிக்கப்படுகிறது. மேலும் அரசு பேருந்துகள் மற்ற வாகனங்கள் இயங்குவதில் எந்தவித இடையூறும் இல்லை. தற்பொழுது இந்த சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருப்பதை நாமால் காண முடிகிறது. மேலும் குறிப்பாக நாம் ஒன்றை கூற வேண்டும். அதாவது வழக்கமாக சட்டமன்ற உறுப்பினர் விடுதியிலே ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருப்பார்கள். அதனை அடுத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுதெல்லாம், சட்டமன்றம் அல்லது கூடும் பொழுதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியிலிருந்து அரசு பேருந்து, அங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு அழைத்து வருவதற்காக அரசு பேருந்து ஒன்றையும் இயக்கப்படும். ஆனால் இன்று வந்திருந்த ஒரு அரசு பேருந்து, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் விடுதியிலிருந்து புறப்பட்டு வந்த அரசு பேருந்தில் ஓட்டுநரும் நடத்துனரும் மட்டுமே இருந்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய சூழலில் வரக்கூடிய இதுவரை வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவர் வாகனங்களிலும் அல்லது ஒரே வாகனத்தில் 2 பேர் 3 பேருமாக மட்டுமே தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவா, அடுத்தபடியாக தற்பொழுது தலைமைச் செயலகத்தை சுற்றியிருக்கிற சாலைகளில் பொதுமக்களின் பயன்பாடு, அந்த சாலைகளை அவர்கள் பயன்படுத்தலாமா, இல்லை அதற்கும் ஏதேனும் தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா? தற்பொழுது பொதுமக்களின் பொது சேவை பயன்பாடுகள், இந்த மாநகர பேருந்துகள், அது போன்ற பேருந்துகள் எல்லாம் இயக்கப்படுகிறதா அந்த சாலையில்? இது குறித்தும் சொல்லுங்க. நமது ஒளிப்பதிவாளர் அந்த காட்சியில் தற்பொழுது காண்பார். அதாவது சாலையில் 2 சக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் செல்வதை நம்மால் தற்பொழுது பார்க்கலாம் இந்த காட்சிகளில். மேலும் அரசு பேருந்துகளும் இந்த சாலையில் இயங்குவதிலே எந்த விதமான தடங்கல்களும் இல்லை. குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையிலே ஒரு சில இளைஞர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக ஒரு போராட்ட அழைப்பை சமூக வலைதளங்களில் விடுத்ததாகவும், அதனை அடுத்து அங்கு யாரும் கூடிவிடாதபடி பாதுகாப்பு ஏற்பாடுகளை அங்கு மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இங்கு வரக்கூடிய வாகனங்களை பொறுத்தவரை எந்தெந்த மாதிரியான வாகனங்கள் வருகிறது என்பதை பார்த்த பிறகுதான் இந்த சாலையின் வழியாக அனுமதிக்கிறார்கள். எனவே சந்தேகத்திற்கிடமான வாகனங்கள் வந்தால் அதில் யார் வருகிறார்கள் என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரிக்கக்கூடிய நிலையை காணப்படுகிறது. மேலும் தற்பொழுது மேற்கொண்டு வேறு யாரேனும் வந்தால் அதனை எதிர்கொள்வதற்கு வசதியாக சட்டமன்ற வாயிலின் முன்பாகவே இந்த அதிரடிப்படையினர் இருப்பதை நாம் காண முடிகிறது. மேலும் அந்த சட்டமன்ற வாயிலில், அதாவது நாம் உள்ளே செல்லக்கூடிய வாயிலின் முன்பாக இருக்கிறோம், அங்கு செல்லக்கூடிய வாகனங்கள் ஒவ்வொன்றையும் காவல்துறையினர் பரிசோதித்து உள்ளே அனுப்பக்கூடிய காட்சியை நாம் காணலாம். அதாவது இந்த சட்டமன்ற வளாகத்திற்குள் அனுமதி இல்லாமல் வேறு ஏறேனும் வந்துவிடக்கூடாது, அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கு தலைமைச் செயலகத்திலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அவர்களை தவிர வேறு யாரேனும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் வரக்கூடியவர்களிடம் அடையாள அட்டைகள் சரிபார்க்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. தற்பொழுது கூட நாம் பார்த்திருக்கலாம், அந்த 2 சக்கர வாகனங்களில் வந்திருந்தவர்கள், அதாவது சரியான அடையாள அட்டை இல்லாதவர்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு சூழலே காணப்படுகிறது.